கண்டிப்பாக தாவேகா எனக்கு தெரிஞ்சவரை ஆட்சிக்கு வரணும், இருக்கணும். அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இந்த நிபந்தனை கட்சி கூட இந்த கல்லாப்பெட்டியில இருந்து கைண்டு போன பெட்டி இவங்க எல்லாம் போய் என்ன அவங்களை நெருக்கடி கொடுக்குறாங்க, என்ன பண்றாங்க? ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ஒண்ணு கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க, தாவேகாக்கு ஆதரவு கொடுக்கலாமா, கோரிக்கை நிபந்தனை எல்லாமே அப்படிங்கும் போது அது பெரிய லெவல்ல ஏதோ பேசுவாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா மதச்சார்பற்ற கூட்டணிக்கு ஆதரவு தரோம் அதெல்லாம் சொல்லாம எங்களுடைய கோரிக்கை நிபந்தனை பேசுறாங்க. இன்னொரு சைடு அவங்க சொன்னபடி இன்னைக்கு வந்து திமுக அதிமுக ஒண்ணு சேருமான்ற நிலையில வந்து இன்னைக்கு நிக்குது அரசியல். சோ அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இந்த கண்டிஷன்ல இவங்க ஆட்சி அமைக்கிறது அதிமுக திமுக கூட்டணி வருது என்பது நல்லதல்ல. ஒரு நல்ல போக்கா இவரை விட்டு ஒரு 6 மாசம் பார்த்து அதற்கு பிறகு சரியில்லை என்றால் மாற்றங்களை செய்வது என்பது வேறு. அதிமுக தாவேகா பக்கம் வாய்ப்பு தந்தால் பாமக சேரும். சரி, அதிமுக திமுகவோட சேர்ந்தால் பாமக தருமா, ஆதரவு தரும். ஏன்னா அது இல்லாம இவங்களால முடியாது. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் மாற்றமே இளைஞர்களின் எதிர்காலம் என்கிற கொள்கையின் அடிப்படையில் பயணிக்கும் டிகோட் பாலிடிக்ஸ் சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உதவலாம். நன்றி, வணக்கம். டிகோட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த கார்த்திக் என் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், தமிழ்நாட்டுல பார்த்துட்டு இருப்பீங்க, தாவேகா பெரும்பான்மையோட ஜெயிச்சிருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியாம திணறிட்டு வராங்க. இந்த சுச்சுவேஷனை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த சூழ்நிலையை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி முதல் விஷயம், இன்னைக்கு 2 செய்திகள் இப்போ வந்திருக்கு. ஒரு 5 நிமிடம் முன்ன வந்த அந்த ஒரு செய்திகள். ஒண்ணு, கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க, தாவேகாக்கு ஆதரவு கொடுக்கலாமா, கோரிக்கை நிபந்தனை எல்லாமே அப்படிங்கும் போது அது பெரிய லெவல்ல ஏதோ பேசுவாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஒரு மதச்சார்பற்ற கூட்டணிக்கு ஆதரவு தரோம் அதெல்லாம் சொல்லாம எங்களுடைய கோரிக்கை நிபந்தனை பேசுறாங்க. இன்னொரு சைடு அப்படியே கான்ட்ராஸ்டா திரு தம்பித்துரை அவர்கள் எடப்பாடி முதல்வர் ஆவார், நல்லாட்சி தருவாருன்னு சொல்றாரு. அது 2 பக்கம் 2 விதமான களத்துக்கு கொண்டு போறாங்க. அது எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இன்னைக்கு இருக்கிற சூழல் வந்து மிகவும் சிக்கலான ஒரு நிலையில தான் இருக்கு. ஆனா இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த அந்த செய்திகளை படித்த அந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு கள நிலவரம் தெரியும் போது, விஜய் ஒருவேளை அதை சிக்கலாக்கிட்டாரோ, அவருக்கு அரசியல் சரியா சொல்லி கொடுக்கலையோ, மற்றவர்கள் வேணா புதுசு, அவருக்கு நல்லா தெரியும் என்ன பண்ணோம் எந்த சமயம் எப்படின்னு. பட் அவருடைய அந்த ஒரு ஆலோசனை அவர் கொடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட், ஆனா எடுக்கலன்னு டிவிகேல இன்சைட்ல சொல்றாங்க. அது ஒரு இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அவர் வந்து தன்னுடைய மெஜாரிட்டி மட்டுமே 107 108 மட்டுமே கொண்டு போய் கொடுத்து எனக்கு ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னா கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா கூப்பிடல. ஏன்னா அவர் போகும்போது 113 காங்கிரஸோட சேர்ந்துட்டாரு. ஸோ அது ஒரு மெயின் ரிஸ்க். இன்னைக்கு அதுதான் ஒரு சிக்கலா இருக்கு அவருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த இடத்துல வந்து இதற்கு பிறகு இவர்கள் என்ன பண்ண போறாங்க? ஏன்னா அவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல 2-3 விஷயங்கள். தாவேகா தேர்தல் அந்த பரப்புரை நேரத்திலேயே ஒருவேளை எதிர்காலத்தில் எங்களை எதிர்ப்பதற்காக திமுக அதிமுக ஒண்ணு சேர்ந்தாலும் சேரலாம்ன்றது சொன்னாங்க. அவங்க சொன்னபடி இன்னைக்கு வந்து திமுக அதிமுக ஒண்ணு சேருமான்ற நிலையில வந்து இன்னைக்கு நிக்குது அரசியல். சோ அது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் தான். கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய நிலைப்பாடு இன்னைக்கு வந்து எப்படி மாறுதுங்கிறது தான் அடுத்தது. ஏன்னா பாமக சேருமா, அதிமுக ஆதரவளித்தால் பாமக சேருமா, அதாவது இன்னைக்கு கூட்டணி கட்சிகளோட நிலைமை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிமுக தாவேகா பக்கம் வாய்ப்பு தந்தால் பாமக சேருமா, சரி அதிமுக திமுகவோட சேர்ந்தால் பாமக தருமா, ஆதரவு தருமா. ஏன்னா அது இல்லாம இவங்களால முடியாது. இவங்களுடைய டோட்டல் கணக்கே வந்து யார் இல்லாம யார் வந்தாலும் முடியாதுன்ற ஒரு கணக்கு. நீங்க இந்த கவுண்டமணி அவர்களுடைய படம் ஒண்ணு வந்தது, ஒத்த ஓட்டு முத்தையான்னு. அது மாதிரி பாஜக ஒரு சீட்டு தான். ஸோ அதை விட்டுருங்க, எந்த பக்கம் வந்தாலும் வரலனாலும் கவலை. இப்போ தாவேகாக்கு நான் ஆதரவு தரேன்னு சொன்னாலும் அவங்களே அப்படியே கூட்டு சேர்த்து பேசினாலும் ஒரு சீட்டு யூஸ் இல்லை. திமுகவும் அதிமுகவும் சேருதுங்கும் போது பாஜக வந்தாதான் முடியுமா? முடியாது. அதுவும் தேவையில்லை. ஒரு சீட்டு இல்லைன்னா அது பெரிய விஷயமே கிடையாது. 120 தான் வரும். 121 இல்லாம 120 வரும். 118க்கு மேல 2 சீட்டு வந்துடும். பாஜக இல்லாம ஒரு சீட்டு தான் கம்மியாகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 120 கிட்ட வரும். இப்ப விசிகாவும் பாமகவும் சேருமா, இவர்கள் இருக்கிற இடத்துல அவங்க வருவாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா சேரும். சேர மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. நான் சேர மாட்டேன் கொள்கைவாதின்னு. இதே விசிகா பாஜக கூட இருந்தப்ப என்ன சொன்னாங்க? நாங்க திமுகவோட கூட்டணி, திமுக பாஜகவோட கூட்டணி ஒன்றும் தெரியாது அப்படின்னாங்க. அப்பதான் முதல் தடவை திருமாவளவன் எம்எல்ஏவே ஆனாரு மங்களூர்ல 2001. அன்னைக்கு திமுக பாஜக கூட்டணி, விசிகா அதுல ஒரு அங்கம்.
இப்போ 2014 வைகோ அவர்கள் மோடிக்கு ஆதரவா இருந்தாரு. இதே வைகோ அவர்கள் 2002 குஜராத் சம்பவம் பேசப்பட்ட போது இதுல விவாதத்துல பாராளுமன்றத்துல ஆதரிச்சு பேசினவரு, தவறு இல்லை, அங்கே தவறு நடக்கவில்லை. திருச்சி சிவா பேசினவங்க எல்லாம் அவங்க கட்சிக்காரங்க எல்லாரும் அங்க பேசியிருக்கிறாங்க நிறைய, அந்த உறுப்பினர்கள் எல்லாம். அப்போ இது இவங்க கூட அவங்களா, அவங்க கூட இவங்களெல்லாம் இல்லாமலாம் இல்லை, யாரும் யாரு கூடவும் சேருவார்கள், யாரும் எப்படியும் சேர வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஆப்ஷன் சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் தான். அதிமுக, திமுக, அது பாமக, விசிக, ஐயுஎம்எல், பிஜேபி இல்லாம தேமுதிக, அமமுக, சிபிஐ, சிபிஎம், இது எல்லாமே ஒண்ணு சேர்ந்தால் 120 சீட்டு வருது. இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்தால், ஆமா இல்ல இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் 120 சீட்டு திமுக அதிமுக கூட்டணிக்கு வரும். 120 சீட்டு வந்துடும். ஆனா சிக்கல் எங்க வரும்? எடப்பாடி அவர்கள் முதல்வர் ஆவார்னு தம்பிதுரை சொல்லியிருக்காரு. வெறுமை இவங்க பக்கம் ஒரு 47 இடத்த வச்சுக்கிட்டு முதல்வர் ஆவார்னா எந்த அடிப்படையில் முதல்வர்? 59 உள்ள திமுக, தன்ன கூட்டணியோடு 75 இருக்கிற திமுக, 47 இருக்கிற அதிமுக முதல்வர் ஆகுங்க, நீங்க 2.5 வருஷம் இருங்க அப்புறம் நாங்க இருக்கிறேன்னு சொல்லுவாங்களா? மற்ற கட்சிகள் ஏற்குமா? ஏற்காது. தாவேகா 107, அவங்கள்ட்ட போய் 47 இருக்கிற நான் முதல்வரா இருப்பேன், நீங்க துணை முதல்வரா இருங்கன்னா அவங்க ஏத்துப்பாங்களா? அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இந்த நேரம் தாவேகா யூஸ் பண்ண வேண்டியது எப்படின்னா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னா, ஃபுல்லா ராஜினாமா பட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி சட்டமன்றம் கலைக்கப்பட்டு வந்தால் மீண்டும் அசுரபலத்தில் வரலாம். எங்களை பழி வாங்கிட்டாங்க. இப்ப இவ்வளவு நாளே விஜய் என்ன பேசினாரு பிரச்சாரங்கள்ல? என் படத்தை வெளியிடாம பண்றாங்க, எனக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, நான் நீதி கேட்டு உங்கள்கிட்ட, மக்களோட பிரச்சனைக்கு அவர் திருப்பி பேசல. நான் நீதி கேட்டு வந்திருக்கேன், என்ன கஷ்டப்படுத்துறாங்க, என்ன துன்பப்படுத்துறாங்க, மக்களே வாங்கன்னு வந்தாரு. இப்ப என்ன பண்ணாரு பாத்தீங்களா? உங்களுக்காக வந்தேன், என்ன நசிக்கிட்டாங்க, பிதிக்கிட்டாங்கன்னு அவர் கதையெல்லாம் சொல்லி டோட்டல் பலத்துல வரதான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்பவே பாத்தீங்கன்னா அவங்களோட ஐடி விங்கோட பிரச்சாரங்கள்னாலதான் அவங்க வந்தாங்க. விஜயோட பேச்சுக்கோள், விஜய் பேச்சுக்கு 50 சீட்டுன்னா ஐடி விங்கோட அந்த டார்கெட்டட் அந்த ஒரு இதுல மூலமா தான் வந்தாரு. ஓகே ரைட். பட் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல தம்பித்துறையோட பேச்சு ஒரு பக்கம் இழுத்து செல்வது, கம்யூனிஸ்ட் பேச்சு ஒரு பக்கம் இழுத்து, இதை விட உத்து நோக்க வேண்டியது திருமாவளவன். எனக்கு வியப்பா இருந்தது. அவர் ஒரு கட்சியோட தலைவர், எம்பியா இருக்கிறவரு. அவர் இங்க கட்சி நடத்தி இங்க ஒரு அளவுல 1 2 என்னதான் பிளாஸ்டிக் சேரா இருந்தாலும் ஒரு சேர் வாங்கினவர், எல்லாமே இங்க இருக்கிறவர் அவரு. ஆனா அவர் சொல்றாரு கம்யூனிஸ்டுகள் என்ன நிலைப்பாடுன்னு எடுக்கிறத பார்த்துட்டு தான் நான் எடுக்க முடியுன்றாரு. அது எவ்வளவு வேதனையான விஷயம் தெரியுமா? இவரை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் இருக்கிறாங்க, இவர் தொண்டர்கள் இருக்கிறாங்க. இவர் கட்சி முடிவெடுக்க வேண்டும், செயற்குழு கூட்டி. இவர் அதுதான் சொல்லணும். என் கட்சிக்காரங்கள்ட்ட பேசிட்டு நான் சொல்றேன்னு தான் இவர் சொல்லணும். இவர் அதை விட்டுட்டு கம்யூனிஸ்டோட முடிவை பொறுத்து தான் நாங்க எடுக்க முடியும், அப்புறம் திமுக முடிவு, அப்புறம் அதிமுக முடிவு, எல்லாரும் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன முடிவு எடுக்கிறது? நீங்க எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவங்க எப்படி இருந்தாலும் விசிகா 2 இல்லைன்னா கூட நாங்க 118 நாங்க வந்துட்டோன்னு திமுக அதிமுக சேர்ந்து போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு வேலை. அப்ப விசிகா என்ன பண்ணும்? என்ன பண்ணுவாங்க? அப்போ நாங்கள் பாஜக வரக்கூடாது என்ற ஒற்றை நோக்கில் இவர்களோட செல்லுகிறோம்னு பின்னாடியே போவாங்க. எனக்கு புரியல. இவர் தான் சொன்னாரு பிரச்சாரத்தின் பொழுது விஜயும் சீமானும் RSS பெற்ற குழந்தைகள்னாரு. சீமான் கூட கேட்டாரு, பிரசவத்தை பண்ணி தான் நின்னியான்னு கேட்டாரு. இப்போ தாவேகாவை வரவிடாமல் பாஜக சதி செய்கிறதுன்றாரு. அப்ப அவங்க பெற்ற பிள்ளைக்கு அவங்களே சதி செய்வாங்களா? இவங்க லாஜிக்கே புரியல. இந்த அரசியலை இவங்க எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னே புரியல. இதுல என்னன்னா, நானும் இருக்கேன் இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. ஒரு காங்கிரஸ் நிர்வாகி ஒருத்தர் கொடுத்திருந்தாரு. அது எவ்வளவு மோசமான ஒரு இதுவா இருக்கும்னு நமக்கு புரியுது. அவர் என்ன சொல்றாரு, நாங்க ஏற்கனவே நாங்க அவங்க கூட டீலிங்ல தான் இருந்தோம். இந்த தேர்தல் சமயத்திலேயே நாங்க தாவேகாட்ட பேசிட்டு தான் இருந்தோம். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க டச்ல இருந்தோம். நீங்க திமுகவுக்கு துரோகம் பண்ணி தான் அங்க இருந்திருக்கிறீங்க. அப்போ ராஜ்யசபா வாங்கியிருக்க வேணாம், ராஜ்யசபா வாங்கியிருக்க தேவையில்லை, அவங்க தேவையில்லை. அது இப்போ இன்னொன்னு, திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா காங்கிரஸ் கொடுத்துருக்க வேண்டிய 30 தொகுதியை திமுக கொடுத்துருக்க வேண்டியது 79 தொகுதி அவங்க நின்று இருப்பாங்க, இன்னும் கூடுதலா நின்று இருப்பாங்கல்ல. அப்ப அதையும் சண்டை போட்டு கேட்டு வாங்கி எங்களுக்கு கொடு, 25 வேணாம் 21 கொடுன்னு வாங்கிட்டு நாங்க அவங்க கூட தான் கூட்டணி பேசிட்டு இருக்கோம். அப்புறம் இங்க சும்மாதான் வாங்கணும். இது எவ்வளவு மோசடியான ஒரு வேலை. ஆட்சி அமைப்பதற்கு 118 பெரும்பான்மை தேவைப்படுகிறது 2 கூட்டணிக்குமே. அதிமுக திமுக கூட்டணி அமைத்தாலும் அந்த 118 தேவை, தாவேகாவுக்கும் அந்த 118 தேவை. யார் 118ஓட வராங்களோ அவங்கள நான் ஆட்சி அமைக்க
வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆளுநரே சொல்லியிருக்காரு. ஆனா தாவேக தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் தான் எங்களை ஆட்சிக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க. அவங்க தான் எங்களை இடையூறு பண்றாங்க அப்படின்னு தாவேக தரப்பு சொல்லுது. அதே தான் நீங்களும் சொல்றீங்க. இது எப்படி புரிஞ்சுது? பெரும்பான்மை 118 தேவை. இல்லாத பட்சத்தில் திமுகவும் அதிமுகவும் என்ன தாவேக்காவ செய்ய முடியும்? இல்ல சார், திமுக அதிமுக அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க. அவங்க கூட்டணி எம்எல்ஏக்களை, அவங்க கட்சி எம்எல்ஏக்களை அங்க தக்க ஈர்ப்பு அங்கேயே தங்கும்படி சொல்றாங்க. வலியுறுத்தப்படுறாங்க. அவ்வளவுதானே. ஆனா எல்லாரும் கடிவாளம் போடல. திமுக கூட்டணியில எல்லாருக்கும் கடிவாளம் போடப்படவில்லை. சொல்லியிருக்காங்க அவ்வளவுதானே. ஆனா அதிமுகல பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவங்க கட்சி எம்எல்ஏக்கு எழுதியே வாங்கியிருக்காரு. கட்சிக்கு எதிராக எந்த மனநிலையிலும் செயல்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்குறதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. திமுக தரப்பு அப்படி இல்லை. 10ஆம் தேதி வரைக்கும் சென்னையில் தங்குங்க அப்படின்னு திமுக தலைமை சொல்லியிருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு எந்த ஒரு நிர்பந்தம் நெருக்கடியோ பெரிய அளவுல கொடுக்கிற தகவல் எதுவும் வெளியாகவில்லை. இல்ல, இப்போ அதிமுக எழுதி வாங்கிச்சு, திமுக வாங்கல, எழுதி வாங்கல. ஆனா இது வந்து அவர்களுடைய நிலைப்பாட்டை காட்டுது. சுதந்திரமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தாவேகாவுக்கு ஃப்ளோர் டெஸ்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கங்க. 113 பேர் இருக்கு, வாங்க ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுவோம், உங்க 107ஓட வாங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல நிறுவீங்கன்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன். கொறடா உத்தரவுன்னு ஒண்ணு இருக்கு. கொறடா உத்தரவு. இப்போ ஒண்ணுமே சொல்லாம திமுக அன்னைக்கு கொறடா உத்தரவு போட்டுதுன்னா அதை எப்படி பாப்பீங்க? கட்சி கட்டுப்பாட்டை மீறி வாக்களித்தால் நீக்கப்படுவார்கள்னு இருக்கு. கட்சி கொறடா உத்தரவுங்கிறது அதுதான். அப்ப அது ஒண்ணு இருக்கு ஆப்ஷன், தெரியுங்களா? இவங்களாவது எழுதி வாங்கினாங்கன்றாங்க, சொல்றாங்க. ஆனா கொறடா உத்தரவு போட்டா நீ மீறினா உன் பதவியே போயிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? சோ ஆனா அதுலயே வந்து நம்பர்ஸ் இருக்கு. நீக்கப்பட்டவர்கள் நீக்கிவிட்டால் அவர் வேற கட்சிக்கு செல்லலாம் அப்படிங்கிறதுக்கு. ஆனா கொறடா உத்தரவுங்கிறது கட்சியோட கண்டிப்பான உத்தரவு, கையெழுத்து வாங்கின மாதிரி தான். ஆனா அதிமுகல இப்ப என்ன ஓடிட்டு இருக்கு? சண்முகம் அவர்கள் 25 பேரோட தனியா உட்கார்ந்துருக்காரு அப்படின்னாரு. எடப்பாடி போய் பார்த்து பேசிட்டாரு, சரியாயிடுச்சுன்றாங்க. ஓகே, இப்ப என்னன்னா தாவேகாவுக்கு ஆதரவு தரணுமா வேணாமா? வெறுமை கொடுத்துட்டு மந்திரி சபைக்கு போலாமா? ஒரு 50 ஆண்டு கால கட்சி போய் சும்மா ஒரு துணை முதல்வர் இப்போ ஒரு மந்திரி சபையில இருந்தா யோசிச்சு பாருங்க. அவர்களுடைய கவலை நியாயமானது. அடுத்த தேர்தல்ல தாவேகா என்ன பண்ணும்னா, சரி கூட்டணி கட்சின்ற முறையில உங்களுக்கு ஒரு 35 சீட்டு தரோம் அடுத்ததுமாங்க அதிமுகவுக்கு. நீங்க அது அதிமுகவை அந்த அளவுக்கு இறங்கி போகுமா? அடுத்த தேர்தல்ல 35 வேணா பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு 38 தரோமே, நாங்க கொடுக்குற தொகுதியை வாங்கிக்கிங்க. இது கண்டிப்பாக இந்த மாதிரி இப்ப போய் எதுவுமே பேசாம ஆதரவு அளித்தாலோ, இல்ல 30 பேர் போய் சேர்ந்து நாங்க ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாலோ அதிமுகவை படுபாதாளத்தில் வீழ்த்துவது. நாங்க உடனடியாக ஆதரவு தரோம், அடுத்த தேர்தலில் பார்த்துக்கிறோம்னா 5 வருஷம் இவர்கள் பண்ற தப்புக்கு அவங்க பொறுப்பேற்றுக்கணும். இல்ல பாதியில இது பண்ணா ஐயோ எங்களை தள்ளிட்டாங்களே பாத்தீங்களான்னு தாவேகா சவுண்டு கொடுத்துரும். ஏற்கனவே அவங்க போராட்டம் எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜுனா யாராவது திரும்பி பார்த்தா கூட பாத்தீங்களா எங்களை முறைச்சு திரும்பி பாக்குறாங்க ஐயோன்றாரு. யார் எது பண்ணாலும் ஆதவர்ஜுனாக்கு குறையாவே இருக்கு. அது ஏன்னே தெரியல. அவர் எல்லா கட்சியும் இப்படியே பேசி பேசி பண்ணிட்டு இருக்காரு, எங்க போனாலும் சரி. சோ நீங்க யோசிச்சு பாருங்க. எடப்பாடியா நாளைக்கு வர சொல்லுங்க மீட் பண்றதுக்கு, ஒரு 35 தொகுதி தான் லிஸ்ட் நாங்க தரோம் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல செங்கோட்டையை உட்காந்துக்கிட்டு வாங்க எடப்பாடி நான் தரேன் உங்களுக்கு சீட்டு தரேன்னா யோசிச்சு பாருங்க அதிமுகவை. சார் அது வந்து வாய்ப்பு இல்லை சார். ஸோ அந்த மாதிரி போக மாட்டாங்க. அதனால இவங்க வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் அரசியல் என்பது எவ்வளவெல்லாம் கேப் கிடைக்குதோ கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி தான். நீங்க இது உங்களை ஜெயிச்சிட்டீங்க, 107 ஜெயிச்சிட்டீங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா 2 விதமான வாதங்கள் பார்ப்போம். மக்கள் வந்து திமுக அதிமுகவை நிராகரித்து விட்டார்கள், தாவேகாவை மட்டும் தேர்ந்தெடுத்துட்டார்கள், அதனால் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குங்கள். நம்ம என்ன கேட்கிறோம்? முற்றிலுமாக நிராகரித்திருந்தால் 234 தாவேகா, அப்படின்னா டோட்டலா நிராகரிச்சிட்டாங்கன்னு எடுத்துருவோம். ஒண்ணு. இன்னொன்னு, இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து 120, நீங்க காங்கிரஸையும் சேர்த்தீங்கன்னா 125 எதிர் ஓட்டு. அதோட எதிர் ஓட்டு தாவேகாவுக்கு எதிராக இருப்பது 125 126 தொகுதிகள். அப்படின்னா 125 தொகுதி மக்கள் தாவேகாவை ஒதுக்கி விட்டார்கள். அப்ப அவர்களுடைய அந்த இதுக்கு மதிப்பளிக்கணுமா இல்லையா ஓட்டு போடுறதுக்கு? அப்ப அதுக்கு மதிப்பளிக்கணும்ல. நீங்க 107 கேட்டா 125 கேட்பாங்கல்ல, அங்க போவாங்கல்ல. ஸோ அப்படி இல்லை. இங்க வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் பேசும். அந்த நம்பர்ஸ்ல இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இவங்க திருப்பி திருப்பி எங்க போறாங்கன்னாக்க, எது கேட்டாலும் சரி எஸ்ஆர் பொம்மை வழக்கு, எங்களுக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கு இருக்கு, நான் கோர்ட்டுக்கு போறேன், இதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு விஷயம் பார்க்கணும். பாஜக இதுல வந்து ஆட்சியை பிடிக்க பாக்குது. ஒரு சீட்டு வச்சுக்கிட்டு அவங்க என்ன முதல்வர் பதவியா கேட்க போறாங்க? இல்ல பாஜக வந்து தாவேகா கூட சேர்ந்த உடனே ஒரு சீட்டு வந்தோடனே இப்ப மீதி 4 சீட்டு எப்படி வரும்? பாமக வந்துடும், எல்லாரையும் கூட்டு வந்துருவாங்க. வேணும்னே இப்ப இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பண்ணுவாங்க? எப்படி பண்ண முடியும்? அதிமுக ஏற்கனவே இவங்களுக்கு வந்து பாஜகவுக்கு அள்ளி கொடுக்கல, கிள்ளி கூட கொடுக்கல, அப்படி சும்மா ஒதுக்கி கொடுத்தாரு. 27 தொகுதி பயங்கர கண்டிஷனுக்கு அப்புறம் கொடுத்தாரு. அவர் வந்து
அதிமுக பாஜகவை கண்ட்ரோல் தான் வச்சிருந்தாரு. ஸோ அது ஒண்ணு. இன்னொன்று இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் வந்து பண்ண முடியாது. கவர்னர் இப்படி பண்றாரு. சரி சார், கவர்னரா உங்களை 107க்கு பதிலா 113 கையெழுத்து போட்டு பேப்பர் எடுத்து போக சொன்னாரு. கவர்னர் சொன்னாரா? சொல்லலையே. விஜய்கிட்ட கவர்னர் கூப்பிட்டு தம்பி 113 எடுத்துட்டு வாங்க, நான் வந்தப்பறம் ரிஜெக்ட் பண்ணுவேன் உங்களை அப்படின்னு சொன்னாரா? எடுத்துட்டு போனது யார் தவறு? அரசியல் புரிதல் இல்லாமல் செய்தது யார் தவறு? இவர் அபிடவிட்டே முதல்ல ஒண்ணு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்து நான் தப்பா கொடுத்துட்டேன், வேற மாத்தி கொடுக்குறேன் அப்படின்ட்டு எழுதி கொடுத்தாங்க. அந்த புரிதலே அங்க இல்ல, அரசியல் புரிதலே இல்ல. இப்போ தாவேக்கா சின்ன பசங்க கத்தி எடுத்துட்டு வந்து உன்னை போட்டு தருவேன், கொலை பண்ணுவேன்றாங்க. சீப் அந்த கீழே இருக்கிற குழந்தைகளுக்கும், மிரட்டி பாக்குற குழந்தைங்களுக்கும் புரிதல் இல்ல, பெரியவங்களுக்கும் புரிதல் இல்ல. அப்ப எந்த இடத்துல இவங்க புரிதலோட அரசியல் பண்ண போகிறார்கள்? இந்த இடத்துல கவர்னரை குற்றம் சொல்லணும், கவர்னரை மட்டும் குற்றம் சாட்டி பண்ணணும். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி போராட்டம் வர அறிவிச்சிருக்கு. ஒரு போராட்டம், எதுக்கு போராட்டம்? கவர்னர் முறையா பண்ணல. சரி, கவர்னர் பண்ணல. கவர்னர் அப்படின்னு குறிப்பிட்டதை விட பாஜக ஆளுநர் அப்படின்னு தான் இதெல்லாம் சொல்றாங்க. பாஜக ஆளுநர்கள் பாஜக ஏஜென்டாவே மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கபில் சிபல்ல ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. கபில் சிபில் வந்து அவர் வீட்டுல இட்லி வேகலைன்னா கூட பாஜக மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போவாரு. இட்லி வேகலை இவரானார், பாஜக சதிம்பாரு. இவங்க ஒரு பாஜக அதிமுக வந்துருமோன்ற கலக்கத்துலதான் காங்கிரஸ் முதல்ல போய் துண்டு போட்டு இடம் முடிச்சது. இவங்க எப்படி லீட் பண்றாங்கன்னாக்க, இந்த ஸ்கிரிப்ட் வந்து தாவேக்கா புலம்பணும், கோர்ட்டுக்கு போய் அழுவணும், இவங்களா சிபிஐ விசாரணை கேட்பாங்க கரூருக்கு. கேட்டுட்டு எங்களை சிபிஐ விசாரணை விட்டு முடக்க பார்க்கிறார்கள். தம்பி, சிபிஐ விசாரணை யார் கேட்டதுங்க? நாங்க தான் கேட்டோம், ஆனா எங்களை முடக்க பார்க்கிறார்கள். அது மாதிரி இப்போ நாங்க கோர்ட்டுக்கு போறோம், ஆனா கோர்ட்டு பாஜகவின் கைப்பாவை. என்னையாது இவங்க எது பண்ணாலும் ஒழுங்கான நெறிமுறையில பண்றது இல்லை. முதல் பிரச்சனை பண்றது இல்லை, நெறிமுறையோட போறது இல்லை. தவறா எல்லாமே தவறா இருக்கும்போது கடைசியில அவங்க மேல போய் குற்றம் சாட்டுறேன், அவங்க மேல போய் குற்றம் சாட்டுறேன்னா, இப்ப இவங்க கேப் விட்டாங்க. சப்போஸ் நடக்காது, நடந்தாலும் அதிமுக திமுக ஒண்ணு சேர்றாங்கன்னா, இது காலத்தின் கட்டாயமா இவங்க தாவேக்காவை எதிர்க்கிறதுக்கு ஒண்ணு சேர்றாங்கன்னா, அது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது ஒண்ணு இருக்கு. ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது ஒரு பெருவாரியா ஜெயிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம், 6 மாதம் பார்க்கலாம். ஒருவேளை அதுக்கு பிடிக்கலையா, நீங்களே உங்களுடைய கம்பெனி பிரான்ச்சஸ் இருக்குல்ல, கம்யூனிஸ்ட் விசிகாலாம், அந்த பிரான்ச்சை கூப்பிட்டு அப்பா அவங்க பிரான்ச் எல்லாம் மூடிட்டு ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துருங்கப்பான்னு சொல்லிடலாம். அது ஒன்றும் மேட்ரு கிடையாது. ஆனா அவருக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காம நீங்க வந்து பண்ண முடியாது. இப்ப எப்படி ஆகும்னா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அதை நிரூபிக்க முடியவில்லை என்றால் தான் திமுக அதிமுக உள்ள நுழைய முடியும். அதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்போ முதல்ல கவர்னர் தாவேக்கா நீங்க வாங்க, காங்கிரஸ் கூட்டணி நீங்க இன்னும் 5 பேர் சட்டசபையில் உங்களுக்கு வருவாங்களா, வந்து பாருங்க வாங்கன்னு சொல்லலாம். இல்ல கம்யூனிஸ்ட் லெட்டர் கொடுத்துருச்சுன்னா நிபந்தனை கோரிக்கை அது இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு உள்ள போய் சேரலாம். என்ன நிபந்தனை கொடுப்பாங்க? 25 போன தேர்தல் கொடுத்தாரு, இந்த வாட்டி கம்மியா கொடுத்துருக்காரு, நீங்க கொஞ்சம் பாருங்கம்பாங்க. அவங்களுக்கு வேலை தான். ஒரு கம்பெனியில அக்கௌண்ட் சரியில்லை, தொழிலாளர்களுக்கான அக்கௌண்ட் சரியில்லைன்னு சரி பண்ண வந்த ஒரு கட்சி, ஒரு இயக்கம், இப்ப என்னன்னா ஒரு வருஷம் விஜய் மேல ஒரு வெறுப்புணர்ச்சிக்கு மீண்டும் இவங்க ஸ்ட்ரக்சர் போட்டு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த தேர்தலில் ஒரு வருவாரா? சரி, சிம்பிளா கேட்போம். இப்ப 107 பேர் ரிசைன் பண்றதா வேற சொல்லிருக்காங்க. நாங்கெல்லாம் ரிசைன் பண்ணிடுவோம், ரிசைன் பண்ண தயார் அப்படின்ற மாதிரி. ஆமா, ஆனா 2 ஆப்ஷன். அதுலயும் 107 பேர் ரிசைன் பண்ணா 107 தொகுதிக்கு மறு தேர்தல். இவங்களே திருப்பி நின்று ஜெயிச்சு எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடலையா, நாங்க மறுபடியும் ரிசைன், மறுபடியும் கூப்பிடலையா, மறுபடியும் ரிசைன்னா என்ன டிராமா? என்ன டிராமா? மக்கள் ஒரு தேர்தலுக்கு மேல பார்க்க மாட்டாங்க. இப்போ தாவேக்கா தரப்புலயே ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிய கடுமையா விமர்சனம் பண்ணாரு விஜய் அவர்கள். திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா கண்ணாப்பெட்டி கூட்டணி அப்படின்ட்டு. ஆனா இப்ப தனக்கு 6 பேர் பெரும்பான்மைக்கு தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் விசிகா கம்யூனிஸ்ட் கிட்ட ஓப்பனாவே பேச்சுவார்த்தை அழைப்பு கொடுத்தாங்க. எங்க கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிர்வாகிகளே எம்எல்ஏக்களே நேரடியா ஆதரவு தாருங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை இருந்தாங்க. இப்ப இவர்கள் இங்க ஆதரவு கொடுத்தால் இந்த கண்ணாப்பெட்டி கூட்டணி விஜய்க்கு அந்த பேர் வந்து விடாதா? இப்ப இவரையும் மக்கள் வந்து கல்லாப்பெட்டி கூட்டணி தலைவர் அப்படின்னு சாதாரண பொலிட்டிஷியன் மாதிரி தானே இப்ப விஜயும் மக்கள் வந்து புரிந்து கொள்வார்கள். சார், இதுதான் சார் முதல்ல சொல்றேன். ஆபத்தா இருக்கிறது என்னன்னா, தேர்தல் பிரச்சாரம்ங்கிறதுல என்ன வேணா பேசலாம், நம்ம ஒண்ணு பேசுறது. அதுக்கப்புறம் வரும்போது இப்ப சொன்ன விசிகா தலைவர் என்ன பேசினார்? திருமாவளவன் இவர் RSS பிள்ளைனார். இப்போ விஜய் தம்பி விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும், அவர் நல்லவர், அவர் இப்ப எதுக்கு நீங்க தான் சொன்னீங்க அவ்வளவு திட்டினீங்க? கம்யூனிஸ்ட் எவ்வளவு எல்லாம் பேசினாங்க, எவ்வளவுதான் பேசுனாங்க. இவரே காங்கிரஸ் எவ்வளவு சொன்னாரு? இலங்கை ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த மறக்க மாட்டோம்னாரு. இப்ப வந்து காங்கிரஸ் தான் என் உயிர் தோழன்றாரு. யோசிச்சு பாருங்க. செல்வ பெருந்தொகை எவ்வளவு பேசினாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி, அந்த கூட்டணிக்கு எதிர்த்து பேசினவங்க எல்லாரையும் பயங்கரமா சண்டை போட்டாரு மாணிக் தாக்கூர்லாம்.
இப்ப என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் எல்லாம் ஒன்னா போய் தாவேக்காக ஆதரவு தரணும்னு நிக்கிறாங்க. இதுதாங்க இங்க அரசியல் பெரிய பிரச்சனை. ஆனா மறக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஒரு மாசம் முன்னாடி திட்டிட்டு இருந்த பிரேமலதா அவர்கள் கட்சிக்கு போன உடனே என் அண்ணன் ஸ்டாலின் சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா? சோ இங்க இது அரசியல்வாதிகளுள்ள சகஜம். ஆனா மாற்றத்தை நான் கொடுக்க போறேன் விஜய் அவர்கள் கல்லாப்பெட்டி கூட்டணியிலிருந்து சீட்டுகளை உருவி தன் பக்கம் இழுக்கிறார் அப்படின்னா அவரும் அந்த அரசியலுக்குள்ள இருப்பார் அப்படின்னா மக்களோட பார்வை போயிடுமா அப்படின்றதான் என்னோட கேள்வியா இருக்கு. கண்டிப்பா 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 வரும், கண்டிப்பா வரும் அந்த கேள்வி இவர்களை நோக்கி வரும். ஏன்னா இவங்க எல்லாம் ஊழல்னு சொன்னீங்க, இவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொன்னீங்க, இவங்க நல்லா இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப இவங்களே வந்துட்டாங்க அப்படின்னா இவர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிந்தவரை எல்லா தலைவர்களும் அங்கிருந்து நீங்க வந்தோடனே எப்படி செந்தில் பாலாஜி இங்க வந்தோடனே புனிதமானாரோ, திமுக புனிதராயிட்டார். அங்க இருந்த வரைக்கும் அவர் இந்த மாவட்டத்துல ஒருத்தர் இருக்காரு அப்படின்லாம் சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள். இங்க வந்த உடனே இதுட்டாரு. சேகர் பாபு அங்கிருந்து வந்த அத்தனை பேரும், வேலு கருப்புசாமில இருந்து எல்லாருமே இங்க இருக்கிற திமுக இருக்க பெருவாரியாய் அதிமுக தான். அதிமுக ஊழல் இப்போ ஊழல் கட்சி இங்க வந்துட்டாங்க நல்லவங்க. இவரே எடுத்துங்களேன், விஜயே எடுத்துங்களேன். அதிமுக ஊழல் சரியில்லை, ஊழல் தான் சொன்னாரு. எடப்பாடிய 10 தடவை தோத்து போன ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னாரு. அது தோத்து போற வரைக்கும் கூட இருந்த செங்கோட்டையன், வாச்சாத்தி கலவரத்துல கொடூரத்தை செய்த செங்கோட்டையன் அவரை கூட வச்சுக்கிட்டு மகளிருக்கு நான் நல்லது செய்வேன். ஈரோடு வாச்சாத்தியில போய் பிரச்சாரம் பண்ணிருக்கணும். அவரு தெரிஞ்சிருக்கும். அந்த அந்தியூர்ல அந்த சைடு போய் சத்தியமங்கலம் போயிருந்தா தெரிஞ்சிருக்கணும். இவர் அந்த பக்கமே போல பிரச்சாரத்துக்கு, விஜய் அந்த பக்கம் பிரச்சாரத்துக்கே போல, தெரியும் இவரை பத்தி. அப்போ இங்க எல்லாம் அதான் சொல்ல வந்தேன். இந்த எந்த கட்சிகளுக்கு இங்கே இந்த சினிமா பாணிகள் சொல்றது என்றால் வேமா சூசோ இல்லை. யார் வந்தாலும் எங்களுக்கு வாழ்வளித்தால் நாங்க ஜெயிக்கணும், பதவி உட்காரணும், எங்களுக்கு தயவுசெய்து கொடுங்க, வாங்க ஆதரவு கொடுங்க, அவ்வளவுதான் இன்னைக்கு நிலைப்பாடு. இப்போ விஜய் அவர்கள் நான் சுத்தமான ஆட்சி தருவேன், நல்ல ஆட்சி தருவேன், இவர்கள் எல்லாம் விரட்டுவேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. எந்த கணக்குல அவர் கூப்பிட்டாருன்னு முதல் விஷயம் இன்னும் நீங்க யோசிக்கணும். அவர் முதலில் ஆதரவு கடிதம் கேட்டது கம்யூனிஸ்டிடம், விசிகாவிடம். ஏன்னா அது ஆதவர்ஜுனாவோட ஏரியா விசிகா. அவரை விட்டு அங்க கேட்டிருக்கிறாங்க. நிர்மல்குமார் விட்டு அங்க கேட்டாங்க. ஏன்னா ஆதவர்ஜுனா ஏற்கனவே விசிகால இருந்தவர், திமுக அதுக்கு முன்னாடி திமுகல இருந்தவர், அதுக்கு முன்னாடி அதுல இருந்தவர். அப்படியே நீங்க போனீங்கன்னாக்க 5 கட்சி அப்படின்னு கூட கணக்கு வச்சுக்கலாம். அது நிறைய இருக்கும் அவருடைய வரலாறு. ஆனா அவருடைய பேச்சுக்கெல்லாம் கேட்டுதான் இவர்கள் செய்கிறார் என்றால் இந்த தவறு அதனால தான் நடக்கிறது. ஒரு நல்ல அனுபவசாலியிடம் கேட்டு விஜய் முடிவெடுத்திருக்க வேண்டும். அது செஞ்சாருன்னா கரெக்டா இருக்கும். இது எல்லாத்தையும் விட காமெடி, விஜய் சொல்றாரு, இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட ரொம்ப என்ன சொல்றது, நகைச்சுவையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, தாவேக்கா ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் பிஎம்ஸ்ரீ திட்டத்துல இப்போ சைன் பண்ணாதான் ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லிட்டுதா நம்ம டேனியல் அவர்கள் சொல்லியிருக்காரு. பார்த்தேன், டேனியல்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னாரு, கையெழுத்து போட்டாதான் ஆட்சி அமைக்க முடியும். ஐயோ, ஆட்சி அமைச்சாதான் ஏன் கையெழுத்தே போட முடியும்? இவர் எம்எல்ஏவா பதவி ஏற்று கூட்டணி ஆட்சி அமைச்சாதான் கையெழுத்தே போட முடியும். அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, அவர் கையெழுத்து போட்டாதான் முதல்வர் ஆக முடியும். முதல்வர் இல்லாம எப்படி கையெழுத்து போடுவாரு? இதே டேனியல் தான் 10 வருஷமா ரேஷன் கடையை மூடிடுவாங்க பாஜக வந்தான்னு பேசிட்டு இருக்காரு. இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. 16 தேர்தலும் போதெல்லாம் திமுகவை வீழ்த்த வேண்டும், திராவிடத்தை வீழ்த்து வேண்டாரு. இப்ப திராவிடத்து கூட ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ராமசாமி தான் எல்லான்ட்டு. ராமசாமி எங்க குலதெய்வன்ற ரேஞ்சுக்கு பேசுறாரு. இவங்க எல்லாருமே சார் ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் மாறி வரும்பொழுது அந்த பேச்சுக்கள் எல்லாம் மக்கள் வெறுப்படை செய்யுது. அந்த வெறுப்பு தான் இந்த முறை தாவேக்கா மாறினது. நீங்க தாவேக்கா மேல ஒரு கிரேஸ் இருந்தது, விஜய்க்கு கிரேஸ் இருந்ததுன்னா இப்படி இல்ல. இந்த திமுக ஆட்சியின் மீது ஒரு வெறுப்பு. இவங்க கட்டமைச்ச அந்த நரேட்டிவ், 2 பேருக்கு நடுவு தான் போட்டி, திமுகவா தாவேக்காவா. அந்த மாதிரி வச்சு என்ன பண்ணாங்க, உதயநிதி வென்றால் உதயநிதி முதல்வர் ஊருக்கே தெரியும். ஆனா அவருக்கு மட்டும் தெரியாது. அப்படியா, என்ன முதல்வர் ஆக்குறாங்களா, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பாரு. அவரை தவிர எல்லாருக்கும் தெரியும். சோ ஒரு கடைக்கோடி தொண்டன் தான் ஆக முடியும், நான்லாம் ஏத்துக்க மாட்டேன், அப்படி என்ன ஆக்கிட்டாரா தலைவர் அப்படின்னு கேட்பாரு. சோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை. உதயநிதியா இந்த பக்கம் யாரு? சோ அண்ணாமலை சீன்ல இல்ல, ஏடிஎம்கே தான் முதல்வர் வேட்பாளர். அப்படிங்கும் போது இந்த மாற்று சின்ன பசங்க ஒரு இளைஞர்களும் போது உதயநிதி சரியில்லை, அவருக்கு ஒன்றும் தெரியாது, அடிப்படையே தெரியாது, கொள்ளையடிப்பார். அந்த பேச்சுக்கள் எல்லாம் கொள்ளையடிப்பார்னா நம்ம சொல்ற சென்ஸ் இது வரைக்கும் வந்த ஊழல் பட்டியல்கள், செய்த தவறுகள் எல்லாம் வரும்போது மக்கள் மனசுல இவர் வேண்டாம்பா, அப்ப வேற யார் எடுக்கிறது? எடப்பாடி அவரு வயசாயிடுச்சு, அவரு இவங்களுக்கு எதிராக ஒன்றும் பண்ண மாட்டாரு, அப்ப என்ன எதிராக இருக்கிற இளைஞர் அவர் தான் சொல்லிட்டாரு நம்ம விஜய் கூட வருவானா, அதனால நம்ம விஜய் ஆச்சே, ஒரு ஆதரவு வந்துருச்சு, ஜெயிச்சுட்டார். மற்றபடி இந்த எதிர்ங்கிற இவருக்காக மக்கள் பெருவாரியாக போட்டார்கள் அப்படின்லாம் இல்ல. இன்னொன்னு விஷயம், இவருக்காக போட்டாங்கன்றாங்கல்ல, முதுகுளத்தூர் ராமநாதபுரம்லாம் சசிகலா அவருடைய வேட்பாளர் பயங்கரமா ஓட்டி விட்டுருக்காரு. அவரால் தான் இங்க நடந்திருக்கு மாற்றமே.
மாற்றமே அவங்களாலதான். எசக்கி ராஜா வந்து 11,000 ஓட்டு வாங்குறாரு. அவர் தோத்ததுக்கு காரணம் இவர் அவரோட எங்கேயோ வாங்கி அந்த வித்தியாசத்தை விட அதிகமாக வாங்கி அவர் தான் முன்னாடி நின்று இருக்காரு. அப்புறம் யோசிச்சு பாருங்க. இப்போ இவங்க காங்கிரஸ் இங்க வந்து போராட்டம் பண்ணுவோம், எங்களுக்கு சரியான தீர்ப்பு இல்ல எல்லாம் சொல்றாங்க இல்லையா. அதுக்கு இன்னொன்னு சொல்றேன். மகாராஷ்டிரால 105 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க பிஜேபி கூட்டணியில. சிவசேனா அவங்க எல்லாம் சேர்ந்து 105 பிஜேபி, சிவசேனா 37 எல்லாம். அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் உடைச்சி கூட்டணியை உடைச்சி சிவசேனா கூட சேர்ந்து நாங்க தான் ஆட்சி அமைக்கிறோம்னு வரல. நீங்க மாத்தினீங்களா இல்லையா? அப்போ வந்து தேர்தலில் பெருவாரியாக 105 இடங்கள் ஜெயித்த தனிப்பெரும்பான்மை உள்ள கட்சியான பாஜக தானே ஆட்சி அமைச்சிருக்கணும். இவங்க எப்படி உடைச்சி ஆட்சி அமைச்சாங்க சொல்லுங்க. எடியூரப்பா 2018 100 இல்லையா, 104. அவர் 104, காங்கிரஸ் 78, ஜேடிஎஸ் 37. அன்னைக்கு அப்படியே அவங்கள உடைச்சி கூட கூட்டிட்டு நாங்க தான் ஆட்சி அமைப்போனாங்கல்ல. அப்ப பெரும்பான்மை கட்சி ஏன் கூட்டல நீங்க அன்னைக்கு? இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த சூழல் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அன்னைக்கு பிஜேபி 104, இன்னைக்கு தாவே 107, அன்னைக்கு காங்கிரஸ் 78, இன்னைக்கு திமுக 75, அன்னைக்கு ஜேடிஎஸ் 37, இன்னைக்கு அதிமுக 47. நீங்க அந்த கம்பேரிசன் பாருங்க. இன்னைக்கு இவங்க பேசுறாங்க தாவேக்கா தான் வர வேண்டும். ஏப்பா அன்னைக்கு என்ன பாச்சு? அன்னைக்கு வேறங்க, அது போன மாசம், இது இந்த மாசம். அந்த மாதிரி அவங்க இன்னைக்கு நிலைமை மாத்தி பேசுறாங்க. சோ இதெல்லாம் மக்களிடையே வெறுப்புணர்ச்சி. விஜய் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாதுன்னு நான் பாக்குறேன். விஜய் அதெல்லாம் இல்ல, ஒரு தெளிவான முடிவு. சார் நீங்க சொன்ன மாதிரி பேப்பர் 107 தான் சார், ஃப்ளோர் டெஸ்ட்ல பாத்துக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அவரு. ஏன்னா அவர் வந்து ஒரு முடிவு எடுத்து அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு. முடிவு எடுத்து அவர் வந்துடலாம். இது ஏன் வரலன்னு தெரியல இது வரைக்கும். அவரு சார் ஓகே நீங்க சொன்னபடி கொடுத்துட்டேன். அவர் ஏன் திருப்பி கோர்ட்டுக்கு போறாரு? நீங்க ஜனநாயகன் பாருங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு போறதை விட்டுட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போய் நீங்க ரிவைசிங் கமிட்டி போகணும்னு ஓகே நான் அங்கேயே போறேன் அப்படின்னு திரும்பி வந்துட்டாரு. டைரக்டா ரிவைசிங் கமிட்டி போகாம கோர்ட்டுக்கு போய் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி திருப்பி வந்து வராரு. இன்னி வரைக்கும் அந்த படம் வரலாம், இன்னி வரைக்கும் வரல. அப்போ இவர்கள் செய்வது எல்லாமே இன்னும் விளம்பரம் விளம்பரம் விளம்பரம், தன்னை விளம்பரப்படுத்தணும், தன்னை பரிதாபம் வரணும் அப்படின்னே இன்னும் போறாங்க. அதுதான் இவர்களுக்கு சிக்கல். அது இல்லாம இருந்தால் கண்டிப்பாக தாவேக்கா எனக்கு தெரிஞ்சவரை ஆட்சிக்கு வரணும், இருக்கணும். அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். இந்த நிபந்தனை கட்சி கூட இந்த கல்லாப்பெட்டியில இருந்து கைண்டு போன பெட்டி இவங்க எல்லாம் போய் என்ன அவங்களை நெருக்கடி கொடுக்குறாங்க, என்ன பண்றாங்க? ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு பல்கலைக்கழக இதெல்லாம் வந்து முதல்வர் தான் இருக்கணும், கவர்னர் இருக்கக்கூடாது, அதான் எங்க இதுன்னு மேனிபெஸ்டோ கொடுத்தாரு. 2 இருமொழி கொள்கை. திமுக என்னெல்லாம் சொல்லிச்சோ அதெல்லாம் அவர் சொன்னாரு. ஸோ இப்ப வேற புதிய கொள்கையோட ஆட்சி வரல, அதே கொள்கையில வேற ஒருத்தர் முதல்வர் ஆகிறார். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பெருசா இல்லை. அந்த ஹேர் ஸ்டைல்ல வித்தியாசம், அவ்வளவுதான். இவர் ஒரு விக் வச்சாரு, அவர் ஒரு விக் வைக்கிறாரு, 2 பேர் வேற வேற, ஆனா அது ஒண்ணுதான் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த நிலைமையில ஆனாலும் அவரை விட்டு ஒரு 6 மாதம் எப்படி செய்கிறார், என்ன பண்றாருன்னு பார்த்தால் நல்லது. இந்த கண்டிஷன்ல இவங்க ஆட்சி அமைக்கிறது, அதிமுக திமுக கூட்டணி வருது என்பது நல்லதல்ல. ஒரு நல்ல போக்கா இவரை விட்டு ஒரு 6 மாசம் பார்த்து அதற்கு பிறகு சரியில்லை என்றால் மாற்றங்களை செய்வது என்பது வேறு. இந்த நிலைமையில இந்த அரசியலை இப்படி நகர்த்தினால் நல்லது. இல்லை என்றால் அது இன்னும் சிக்கலுக்கு வழிவகுக்கும். இன்னொரு இவங்க டெய்லி போய் விஜய் வந்து வீட்டுல இருந்து தலைமைச் செயலகம் ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா உடனே வந்து கம்யூனிஸ்ட் கேட்கும், எப்படி 10 நிமிஷம் லேட்டா வரலாம், நான் வாபஸ் வாங்கிடுவேன். என்ன கார் விட்டு இறங்கும்போது திரும்பி பார்க்க போறீங்க, வாபஸ் வாங்கிடுவேன். இந்த நிலைமைக்கு ஆயிடும் சார், இந்த நிலைமைக்கு ஆயிடும். ஏன்னா அவர் அந்த நிபந்தனை என்பது அப்படித்தான் இருக்கும். நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு சீட் 2 சீட் உள்ள கட்சியோட ஆதரவுல தான் இருக்கணும்னா நீங்க கெஜ்ரிவாலை யோசிச்சு பாருங்க சார். கெஜ்ரிவாலுடைய முதல் தடவை இப்படிதான் வந்தாரு. இருக்கிற எதிரில் இந்த காங்கிரஸ் திடீர்னு வந்து நாங்க ஆதரவு தரோன்னது, அவரும் கண்ணு முன்னு தெரியாம அப்பா காங்கிரஸ் வந்துருச்சு ஆதரவு அப்படின்னு ஆட்சி போனாரு. என்னாச்சு? தாக்கு பிடிக்க முடியாம ஐயோ இவங்க கொடுமை தாங்கல சார், நான் ராஜினாமா பண்றேன், மீண்டும் தேர்தல் 70க்கு 68 ஜெயிச்சாரு சார். அவரு 70க்கு 68 ஜெயிக்கலையா அவரு? அதே வழியை தான் தாவே காப்பி யோசிக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி இப்ப இவங்க எல்லாம் கூட சேர்த்து டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி அழுது புலம்பி திரும்பி நம்ம வருவோம். ஆனா அவருக்கு டைம் கொடுக்கறதுங்கிறது நியாயமான விஷயம். அதில் அவர் தவறு செய்தாலோ நல்லது செய்தாலோ அடுத்து மக்கள் முடிவெடுக்கட்டும், ஜனநாயக ரீதியில் மக்கள் முடிவெடுக்கட்டும். அந்த நிலைமைக்கு வரணும் என்றுதான் ஆசைப்படுறோம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சியிலே மிக்க நன்றி சார். நன்றி சார்.